வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் டெட் சைலன்ஸ். இது 2007 வெளிவந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வேன் அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க லீ வேனல். இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கல் ஜேம்ஸ் வேன் டெம்ப்ளேட் படம் தான். இந்த படம் எப்படி ஆரம்பிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேமி ஆஷன் அப்புறம் அவங்க ஒய்ஃப் லீசா, இவங்க 2 பேருக்கும் ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பில்லி அப்படிங்கிற ஒரு பொம்மை. அந்த டால் வந்து அவங்க வீட்டுக்கு கிஃப்டாக வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் ஜேமி வந்து வெளில போகிறாரு. அவர் வெளில போயிட்டு திரும்பி வரும்போது லீசா வந்து இறந்துருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் டிடெக்டிவ் ஜிம் லிப்டன் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாரு. இவரை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அந்தளவுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்த ஜேமி வந்து தான் ஒய்ஃப் ஏன் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத வந்து தேடி போகிறாரு. மேபி இந்த பில்லி வந்ததுக்கப்புறம் நிறையா ஒரு அன்யூஷுவலான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த டால் தான் ஏதோ காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி அது பின்னாடி வந்து போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இவர் வந்து இவரோட ஒய்ஃப் இறந்து போனதுக்காக இவரோட அப்பா எட்வர்ட் வந்து அவங்களோட ஊர் வந்து ராவன்ஸ் ஃபயர், அங்கே வந்து போகிறாங்க. அங்கே ஒரு ஃபினரல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃப் லீசாக்காக. அங்கே இவரோட அப்பா எட்வர்ட் வந்து எல்லா அப்படிங்கிற ஒரு யங்கான ஒரு லேடி அவங்களோட ஒய்ஃபாக வந்து அவரை ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அப்பா வந்து ஒரு டிசேபிள்டாக, அதாவது ஒரு வீல் சேரில் இருக்கார், ரொம்ப வயசாகிருக்கு. ஸோ தான் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட எகெயின் லீசாவோட அந்த ஃபினரலில் வந்துட்டு ஒரு லோக்கல் மார்டிஷியன் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து ஹென்ரி வாக்கரோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆன மாதிரியான ஒரு லேடியாக காமிக்கிறாங்க. அவங்க வந்து மேரியான் வந்து சொல்கிறாங்க, அந்த பில்லி அந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மையை உடனடியாக புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பில்லியை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு ஹென்ரி. என்னென்னா, மேரிஷா அப்படின்னு சொல்லிட்டு, மேரிஷா யாருன்னா, அங்கே வந்து ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் இந்த டால்ஸ் எல்லாம் பண்ணி அந்த டால்ஸை வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பண்ணுற ஒரு லேடி. அவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஒரு ஒன் ஆஃப் த டால் தான் இந்த பில்லி. அந்த பில்லி வந்து இதுக்கு காரணமாக இந்த கொலைக்கு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்குது. சும்மா எல்லா ஹாரர் படத்தில் வர மாதிரியான ஒரு ரேண்டம் கிமிக்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாமே ரிலேட்டடாக போகிற மாதிரியான ஒரு நல்ல ஸ்டோரியும் இதுக்கு பின்னாடி இருக்குது. ஏன் இந்த மேரிஷா வந்து இப்படி பண்ணாங்க, ஏன் இவங்க பேயாக வராங்க, எதுக்காக லீசாவை கொன்னாங்க அப்படிங்கிற பல ரிவீல் தான் இந்த படம். அண்ட் ஜிம் லாட்டனும் ஜேமியும் சேர்ந்து இந்த விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த லார்சன் ஃபேமிலிக்கு அந்த மேரிஷா கூட என்ன பார்க்க, ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அந்த மேரிஷா அப்படிங்கிற விஷயம் ரிவீல் ஆகும்போது ரொம்பவே டெரராக இந்த படம் ஹாரர் ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரியான ஒரு படம். எல்லா இடத்துலையும் உங்களை நிறைய இடத்துல பயமுறுத்தும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய தேட்டரில் தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து ரிவீல் பண்ணுவாங்க, அதாவது காமிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் ஃபிலிமில் பார்த்ததுலேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. அண்ட் இட் இஸ் again not the usual story. ஸோ இது ஓவரால் வந்து ரொம்ப ஒரு என்கேஜான ஒரு பெஸ்ட் படம். இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த இன்னொரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.